வணக்கம். அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டை அதிர வைத்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு கிடைத்த முதலாவது நீதி. முக்கிய புள்ளிகளுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனை. அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ள ராஜபக்ச குடும்பம். இன்னும் தொடரும் மர்மங்கள். அடுத்தடுத்து வெளியான திடுக்கிடும் தகவல். நாட்டின் முக்கிய பகுதியில் மாணவி ஒருவருக்கு நேர்ந்த மோசமான செயற்பாடுகள். போலீசாரின் விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தரும் சம்பவம். அதிர்ச்சியில் உறைந்து போன குடும்பத்தினர். இந்த மாதத்திற்கான எரிபொருள் விலை மாற்றம். மக்களுக்கு அரசாங்கம் வழங்கிய விலை நிலவரம். எடுக்கப்பட்டுள்ள உடனடி தீர்மானம். எல்னினோ நிலைமையுடன் வரும் கடும் வெப்பம். உயிரிழப்புகளும் ஏற்படலாம். உடனடியாக குறித்த செயற்பாடுகளை நிறுத்துங்கள். மக்களுக்கு வந்த அவசர அறிவிப்பு. டில்வின் சில்வாவின் கட்டளைகளின் படியே ஜனாதிபதி செயற்படுகிறார். அனுர மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் முக்கிய புள்ளி. வெளியிடப்பட்ட கருத்துக்கள். பல தாய்லாந்து பெண்களுடன் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட சட்டவிரோத விடுதி. உள்ளே நடந்த மோசமான செயற்பாடுகள். தப்பியோடிய முக்கிய புள்ளி. அதிரடி காட்டிய போலீசார். வீதிகளில் அடுத்தடுத்து பரிதாபமாக பலியாகும் இளைஞர்கள். வாகனம் செலுத்தும் இளவயதினருக்கு போலீசார் வழங்கிய அவசர எச்சரிக்கை. பெற்றோர்களுக்கும் வழங்கப்பட்ட முக்கிய தகவல். மக்களை துன்புறுத்தும் போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்டுள்ள அதிரடி நடவடிக்கை. மக்களுக்கு வெளியான முக்கிய தகவல். நாட்டை அதிர வைக்கும் டெங்கு நோயின் பரவல். இதுவரை அடையாளம் காணப்பட்டோரின் அதிர்ச்சி தரும் எண்ணிக்கை. மக்களே அவதானம். விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை. யாழ்ப்பாணத்தை அதிர வைத்த கோர சம்பவம். 7 வயது மருமகனுக்கு 17 வயது மாமா செய்த செயல். அதிர்ச்சியில் உறைந்து போன குடும்பத்தினர். அம்பலமான தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் போதுமான உளவு தகவல்கள் கிடைத்தும் அதனை தடுக்க தவறியதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து நேற்று தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2019 ஆண்டு ஏப்ரல் 21 இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நாட்டை உலுக்கிய மிக கொடூரமான தாக்குதல்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. ஆரம்பத்தில் இந்த தாக்குதலுக்கு ISIS அமைப்பு பொறுப்பேற்றதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் காலப்போக்கில் இந்த தாக்குதல் இலங்கையின் அரசியல் நோக்கங்களுக்காக திட்டமிட்டு நடத்தப்பட்டதாக பல்வேறு தரப்பினரால் குற்றச்சாட்டுகளும் சந்தேகங்களும் முன்வைக்கப்பட்டன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் ஆட்சி அமைத்தது. பின்னர் அந்த ஆட்சி முடிவுக்கு வந்ததை அடுத்து ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்றது. அந்த காலப்பகுதியில் தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரிகளை கண்டறிந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தினர். இருப்பினும் அந்த அரசாங்கங்களின் காலத்தில் விசாரணைகள் மந்தமாகவே முன்னெடுக்கப்பட்டதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து 2024 ஆண்டு ஆட்சிக்கு வந்த அனுர அரசாங்கத்திடமும் இதே கோரிக்கையை மக்கள் முன்வைத்தனர். இது தொடர்பில் முழுமையான விசாரணைகள் முன்னெடுத்து உண்மையை வெளிக்கொணர நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசாங்கமும் உறுதியளித்திருந்தது. அதன்படி ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் பல்வேறு அழுத்தங்களும் சவால்களும் இருந்த போதிலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டதாக அரசாங்கம் தெரிவித்தது. இந்த விசாரணைகளின் தொடர்ச்சியாக பல முக்கிய நபர்களின் பெயர்கள் மீண்டும் கவனத்திற்கு வந்தன. இதன்படி முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் பிள்ளையான், அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலி மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உள்ளிட்டோர் தொடர்பிலும் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் சுரேஷ் சாலி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ராஜபக்ச தரப்புக்கு ஆதரவாக இருந்த சில அரசியல் தரப்பினரும் ஆதரவாளர்களும் சுரேஷ் சாலிவுக்கு ஆதரவாக கருத்து வெளியிட்டதுடன் எதிர்ப்பு போராட்டங்களையும் முன்னெடுத்தனர். குறிப்பாக கோட்டாபய ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்ட பின்னரே இந்த எதிர்ப்புகள் தீவிரமடைந்ததாக கூறப்படுகின்றது. எனினும் எந்தவித அழுத்தத்திற்கும் இடமளிக்காமல் விசாரணைகள் தொடரும் என அனுர அரசாங்கம் திட்டவட்டமாக அறிவித்ததுடன் விசாரணைகளும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
இந்நிலையிலேயே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுக்க தவறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் கடந்த 2019ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரவுக்கு சுமார் 7 ஆண்டுகளுக்கு பிறகு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் அடுத்து கைது செய்யப்படவோ அல்லது சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ளவோ போகும் முக்கிய நபர்கள் யார் என்ற கேள்வி மீண்டும் எழுந்துள்ளது. அதேவேளை அண்மையில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்னவின் மரணத்திற்கு பின்னர் சில தகவல்கள் வெளியாகியிருந்தன. அந்த தகவல்களின்படி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னர் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பொது பாதுகாப்பு அமைச்சின் கட்டிடத்தில் கூட்டங்கள் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது. அந்த கூட்டங்களில் சுரேஷ் சாலே, முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர, முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்ன உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான சாட்சியங்களை மறைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் அந்த கூட்டங்களில் கலந்து கொண்டவர்கள் ராஜபக்ச தரப்பினர் நெருங்கிய ஆதரவாளர்கள் என்றும் சுரேஷ் சாலே கோட்டாபய ராஜபக்சவின் அறிவுறுத்தல்களுக்கு இணங்க செயற்பட்டவர் எனவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவும் சுரேஷ் சாலே மற்றும் கோட்டாபய ராஜபக்ச ஆகியோருக்கு இடையிலான நெருக்கம் குறித்து பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். கோட்டாபய ராஜபக்ச வழங்கிய எந்த கட்டளையையும் சுரேஷ் சாலே மறுப்பின்றி நிறைவேற்றுவார் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதேபோன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அதிகமாக பேசப்பட்ட நபர்களில் ஒருவராக முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் பிள்ளையானும் இருந்து வந்தார். பிள்ளையானில் முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் ஆசாத் மௌலானா சேனல் 4 ஊடகத்திற்கு வழங்கிய தகவல்களில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து ஐரோப்பிய நாட்டில் தங்கியிருந்த ஆசாத் மௌலானாவிடம் இலங்கை குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டதாகவும் அந்த விசாரணைகளில் ராஜபக்ச குடும்பத்திற்கும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் இடையிலான தொடர்பு குறித்த பல்வேறு தகவல்கள் வெளிவந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னர் மட்டக்களப்பு சிறைச்சாலையிலிருந்து பிள்ளையானை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடியதாகவும் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் பிள்ளையானை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டதாகவும் ஆசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகியிருந்தன. இவ்வாறு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் பல்வேறு கட்டங்களில் ராஜபக்ச குடும்பத்தை நோக்கிய குற்றச்சாட்டுகளும் சந்தேகங்களும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றன. எனினும் இவ்விடயங்கள் தொடர்பான விசாரணைகள் இன்னும் தொடர்ந்து வருகின்றன. இழந்த ஆட்சி அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்றும் நோக்கில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் மக்களின் உயிர்களை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தியதாகவும் கோட்டாபய ராஜபக்ச தரப்புக்கு எதிராக அரசியல் தரப்பினரும் பாதிக்கப்பட்டோரின் சில தரப்பினரும் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றனர். எனினும் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நீதிமன்றத்தின் இறுதி தீர்மானங்கள் இன்னும் வெளியாகவில்லை. இந்நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் அடுத்த கட்டத்தில் யார் கைது செய்யப்படுவார்கள், யார் மீது அடுத்ததாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கேள்விகள் தற்போது அரசியல் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிக கவனத்தை ஈர்த்துள்ளன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மை சூத்திரதாரிகள் யார்? அனைத்து உண்மைகளும் நீதிமன்றத்தின் முன் முழுமையாக வெளிச்சத்திற்கு வருமா? அடுத்தடுத்த சட்ட நடவடிக்கைகள் எவ்வாறு அமையும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியுள்ளது. ரத்தினபுரி பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் 9ஆம் தரத்தில் கல்வி பயிலும் மாணவி ஒருவர் மீது தகாத செயற்பாடு இடம்பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அதே வகுப்பில் கல்வி கற்கும் 5 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களாக கைது செய்யப்பட்ட மாணவர்கள் குறிப்பிட்ட போலீசாரால் ரத்தினபுரி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதவான் சந்தேக நபர்களில் 2 மாணவர்களை 28 நாட்கள் சிறுவர் நல்வாழ்வு நிலையத்தில் தடுத்து வைக்க உத்தரவிட்டதுடன் ஏனைய 3 மாணவர்களையும் பெற்றோரின் பொறுப்பில் ஒப்படைக்க உத்தரவிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் மாணவி மருத்துவ பரிசோதனைக்காக ரத்தினபுரி போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 26ஆம் திகதி இடம்பெற்றதாக கூறப்படும் இந்த சம்பவம் தொடர்பாக கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில்
குறிப்பிட்ட போலீசாரின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் விசாரணைகளை முன்னெடுத்து சந்தேக நபர்களை கைது செய்துள்ளது. போலீஸ் விசாரணைகளில் ஆரம்பகட்ட தகவல்களின்படி 2 மாணவர்கள் மாணவி மீது தகாத செயற்பாட்டில் ஈடுபட்டதாக கூறப்படுவதுடன் ஏனைய 3 மாணவர்கள் அதற்கு உதவி மற்றும் உடந்தையாக செயல்பட்டதாக சந்தேகிக்கப்படுகின்றனர். இந்த வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகளை குறிப்பிட்ட போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாண மாவட்டம் வட்டுக்கோட்டை பகுதியில் 7 வயதுடைய சிறுமி ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அவரது 17 வயதுடைய உறவினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி பாடசாலையிலிருந்து சிறுமியை அழைத்து வந்ததாக கூறப்படும் சந்தேக நபர் மீன் காட்டுவதாக கூறி ஆட்கள் நடமாட்டம் குறைந்த பகுதிக்கு அழைத்து சென்று துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக சிறுமி வீட்டில் தெரிந்ததைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வட்டுக்கோட்டை போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். இளம் வயதினரிடம் வாகனங்களை ஒப்படைக்கும் போது பெற்றோர் மிகுந்த பொறுப்புடனும் எச்சரிக்கையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என இலங்கை காவல்துறை வலியுறுத்தியுள்ளது. அண்மை காலமாக அதிவேக பயணம் மற்றும் பொறுப்பற்ற வாகன ஓட்டம் காரணமாக சாலை விபத்துக்கள் அதிகரித்து வருவதாகவும் அந்த விபத்துக்களில் பெரும்பாலானவை இளைஞர்களை உள்ளடக்கியவையாக இருப்பதாகவும் காவல்துறை பேச்சாளரும் உதவி காவல்துறை அத்தியட்சகருமான FU வுட்லர் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், இளம் வயதினருக்கு வாகனங்களை வழங்கும் பெற்றோர் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கான பொறுப்பையும் உணர வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதிவேக பயணத்தையும் பொறுப்பற்ற வாகன ஓட்டத்தையும் சட்டங்கள் மூலம் மட்டும் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். எனவே இளம் வயதினருக்கு வாகனங்களை பயன்படுத்த அனுமதிக்கும் போது பெற்றோர் கூடுதல் கவனத்துடனும் பொறுப்புடனும் செயல்படுவது மிகவும் அவசியம் என்றும் உதவி காவல்துறை அத்தியட்சகர் FU வுட்லர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு குருவத்தி பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற பெயரில் சட்டவிரோதமாக இயங்கிய இடமொன்றை சுற்றி வளைத்த காவல்துறையினர் 11 தாய்லாந்து பெண்களை கைது செய்துள்ளனர். கொழும்பு தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது 22 வயது முதல் 48 வயது வரையிலான 11 தாய்லாந்து பெண்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே குறித்த விடுதியின் உரிமையாளர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குற்றப்புலனாய்வு பிரிவின் நிலைய தளபதிக்கு கிடைத்த விசேட தகவலின் அடிப்படையில் காவல்துறை அதிகாரி ஒருவரால் முன்னெடுக்கப்பட்ட ரகசிய விசாரணையை தொடர்ந்து இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது. விசாரணைகளின் போது 1 மாத கால சுற்றுலா விசாவுக்கு இலங்கைக்கு வந்திருந்த இந்த தாய்லாந்து பெண்கள் குறித்த மசாஜ் நிலையத்தில் தங்கியிருந்து சட்டவிரோத பாலியல் தொழிலில் ஈடுபட்டிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கையின் மூலம் மாதந்தோறும் லட்சக்கணக்கான ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டதாகவும் சேவையை பெற்றுக்கொள்ள வந்தவர்களிடமிருந்து ஒருவருக்கு 20,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை அறவிடப்பட்டதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 11 தாய்லாந்து பெண்களும் மேலதிக விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின் அடிப்படையில் ஆகஸ்ட் மாதத்திற்கான எரிபொருள் விலையில் எந்த மாற்றமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் JD ராஜகருணா இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அதன்படி ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 414 ரூபாயாகவே தொடரும் என அவர் தெரிவித்தார். அதேபோன்று ஆட்டோ டீசல் 1 லிட்டரின் விலை 382 ரூபாவாகவும் ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 495 ரூபாயாகவும் மாற்றமின்றி தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சூப்பர் டீசல் 1 லிட்டர் 478 ரூபாயாகவும் மண்ணெண்ணெய் 1 லிட்டர் 285 ரூபாயாகவும் தற்போதைய விலையிலேயே விற்பனை செய்யப்படும் என பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்தார்.
இதனிடையே கடந்த 26ஆம் தேதி நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி மயூர நெத்திக்குமார் கருத்து வெளியிட்டிருந்தார். அப்போது பெட்ரோலின் மாதாந்த விலை திருத்தம் அந்த காலப்பகுதியில் சர்வதேச சந்தையில் பதிவாகும் மசகு எண்ணெயின் சராசரி விலையை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்படும் என்பதால் அடுத்த மாத எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்படுமா என்பதை அப்போது உறுதியாக கூற முடியாது என்று அவர் தெரிவித்திருந்தார். மேலும் இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள புதிய பதற்றமான சூழ்நிலை காரணமாக உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலையில் தொடர்ச்சியான ஏற்ற இறக்கங்கள் காணப்படுவதால் எரிபொருள் விலை தொடர்பில் நிச்சயமற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அந்த நேரத்தில் மாதம் நிறைவடைவதற்கு இன்னும் 4 நாட்கள் இருந்ததால் எரிபொருள் விலை உயருமா அல்லது மாற்றமின்றி தொடருமா என்பதை உறுதியாக கூற முடியாது என்றும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனினும் தற்போது வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பின் அடிப்படையில் ஆகஸ்ட் மாதத்திற்கான அனைத்து எரிபொருள் வகைகளின் விலைகளும் மாற்றமின்றி தொடரும் என்பது உறுதியாகியுள்ளது. நாட்டில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 62ஆக உயர்ந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அந்த பிரிவு வெளியிட்டுள்ள அண்மை தரவுகளின்படி இந்த ஆண்டு இதுவரை நாடு முழுவதும் 84,724 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அவற்றில் ஜூலை மாதத்தில் மட்டும் நேற்று வரையான காலப்பகுதியில் 29,350 பேர் டெங்கு தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட வாரியாக பதிவுகளின்படி அதிகளவான நோயாளிகள் கம்பஹா மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதுடன் அங்கு 17,971 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் 16,814 பேரும், கண்டி மாவட்டத்தில் 5,873 பேரும் டெங்கு தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். மாகாண அடிப்படையில் மேல் மாகாணத்தில் அதிகபட்சமாக 44,829 நோயாளிகள் பதிவாகியுள்ளதுடன் தெற்கு மாகாணத்தில் 12,738 பேரும், மத்திய மாகாணத்தில் 7,370 பேரும் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. டெங்கு பரவல் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் கொசுக்கள் பெருகக்கூடிய இடங்களை முற்றிலும் அழித்தல், சுற்றுப்புற சுகாதாரத்தை பேணுதல், மேலும் காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டவுடன் தாமதிக்காமல் அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு சென்று மருத்துவ ஆலோசனையை பெறுதல் அவசியம் என சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களுக்கு வலியுறுத்தியுள்ளனர். பொதுமக்களை அசௌகரியத்திற்கும் துன்புறுத்தலுக்கும் உள்ளாக்கும் வகையில் நடந்து கொள்கின்ற போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் தொடர்பாக கிடைக்கும் முறைப்பாடுகள் உடனடியாக விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்றும், தவறு உறுதிப்படுத்தப்பட்டால் கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தை போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான உதயகுமார உட்லர் தெரிவித்துள்ளார். வதுப்பட்டிவள பகுதியில் சில நாட்களுக்கு முன்னர் கடையொன்றில் முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளை அகற்றுமாறு அறிவுறுத்திய போது அதன் சாரதியிடம் ஒழுங்கற்ற முறையில் நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்த நிட்டம்புவ போலீஸ் நிலையத்தின் கடமையாற்றிய உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார். சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்ட காணொளியில் குறித்த அதிகாரி மோட்டார் சைக்கிள் சாரதியிடம் பொருத்தமற்ற வகையில் நடந்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் பதிவாகியிருந்தது. அந்த காணொளி வெளியாகியதைத் தொடர்ந்து போலீஸ் திணைக்களம் உள்நாட்டு விசாரணையை ஆரம்பித்தது. விசாரணையின் ஆரம்பகட்ட முடிவுகளின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட உப போலீஸ் பரிசோதகரின் சேவை உடனடியாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுடன் தொழில்முறை நெறிமுறைகளையும் பொறுப்புணர்வையும் கடைபிடித்து நடந்து கொள்வது அனைத்து போலீஸ் அதிகாரிகளினதும் கடமையாகும் என்றும், அதற்கு முரணான எந்த ஒரு செயற்பாடும் பொறுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என்றும் போலீஸ் திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. பிவிதுருகல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன்பில ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மக்கள் வழங்கிய ஆணையை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும், மக்கள் ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்கவையே தேர்ந்தெடுத்துள்ளார்களே தவிர மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வாவை அல்ல என்றும் தெரிவித்துள்ளார். பிவிதுருகல உரிமைய கட்சியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர்,
நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்திற்கு 3/2 பெரும்பான்மை இருப்பதை அடிப்படையாக கொண்டு தன்னிச்சையான முறையில் செயற்படுவதாகவும் மக்களின் கருத்துக்களுக்கும் எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கும் உரிய மதிப்பு வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் ஜனாதிபதியின் பல்வேறு தீர்மானங்கள் மற்றும் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வாவின் ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் எடுக்கப்படுகின்றன என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அதேவேளை நீதிபதிகளின் பதவிக்காலம் தொடர்பாக அரசாங்கம் மேற்கொண்டுள்ளதாக கூறப்படும் நடவடிக்கைக்கு எதிராக சட்டத்தரணிகள் மத்தியில் பரவலான எதிர்ப்பு எழுந்துள்ள போதிலும் அதனை பொருட்படுத்தாமல் அரசாங்கம் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வரலாற்றை நினைவு கூர்ந்த அவர் முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய பெரும்பான்மை ஆதரவை பெற்றிருந்த போதிலும் இறுதியில் பொதுமக்களின் எதிர்ப்பை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் சுட்டிக்காட்டினார். எல்னினோ காலநிலை காரணமாக நிலவி வரும் கடும் வெப்பத்தின் போது மதுபானங்கள் மற்றும் அதிக இனிப்பு சேர்க்கப்பட்ட பானங்களை அருந்துவது உடல்நலத்திற்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என சுகாதார அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த வகையான பானங்களை அருந்துவதால் உடலில் வெப்பத்தாக்கம் ஏற்பட்டு உயிரிழப்புக்கு கூட வழிவகுக்கலாம் என சுகாதார அமைச்சின் தொழில்சார் சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. தற்போது நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலை மிகவும் அதிகமாக காணப்படுவதாகவும் அந்த பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. மதுபானங்களை அருந்துவதால் உடலில் நீரிழப்பு ஏற்பட்டு அதன் காரணமாக பல்வேறு உடல்நல பிரச்சினைகள் உருவாகும் அபாயம் உள்ளதாக தொழில்சார் சுகாதார பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் இனோகா சுரவீர தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்வரும் சில நாட்களில் வெப்பமான வானிலை இன்னும் தீவிரமடையக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். எனவே உடலில் நீர்ச்சத்து குறையாமல் பாதுகாக்க போதுமான அளவு சுத்தமான குடிநீர், இளநீர் மற்றும் தர்பூசணி போன்ற நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகமாக பயன்படுத்துவது மிகவும் பொருத்தமானது என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். எல்னினோ காலநிலை காரணமாக வளிமண்டலத்தின் வெப்பநிலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் சிறுவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நேரடி வெயிலில் நடமாடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் வெப்பத்திலிருந்து பாதுகாக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக தொற்றா நோய்களால் பாதிக்கப்பட்டு சிறுநீரக நோயாளர்கள், இதய நோயாளர்கள், பக்கவாத நோயாளர்கள் மற்றும் நீரிழிவு நோயாளர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள மருந்துகளை முறையாக பயன்படுத்தி சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றி உடல் நலத்தை பாதுகாப்பது மிகவும் அவசியம் என்றும் சமூக வைத்திய நிபுணர் இனோகா சுரவீர தெரிவித்துள்ளார். வெப்பத்தாக்கம் கடுமையான உடல்நல பாதிப்புகளை மட்டுமன்றி உயிரிழப்புக்கும் காரணமாக அமையக்கூடும் என்பதால் சுகாதார அமைச்சு வழங்கும் அனைத்து அறிவுறுத்தல்களையும் பொதுமக்கள் கட்டாயம் பின்பற்றுமாறும் அவர் மேலும் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்துடன் அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திடுங்கள்.